அதாவது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லி ஒரு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொன்னா உலகத்திலேயே முதல் குழந்தை, அதானே உலகத்திலேயே முதல் குழந்தை, அது சம்பந்தம் சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஆராஃப்ல 189 வசனத்துல ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா, அவளிலிருந்து அவருடைய ஜோடி அல்லாஹு தஆலா ஆக்கினான் அமைதி அடைவதற்காக, அவளில் அமைதி அடைவதற்காக. ஃபலம்மா தகஷாஹா ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபன் ஃபமர்ரத் பிஹி, இருவரும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவள் என்ன செய்தாள், சுமந்தாள், கர்ப்பிணியானாள். ஃபலம்மா அஸ்கலத், அது பாரமாகிய பொழுது, அல்லாஹ் சொல்ற இதை பாருங்க, அவள் வந்து 2 பேரும் சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவங்க என்ன செஞ்சாங்க, சுமந்தாங்க. அப்படின்னா அவர் கர்ப்பவதியாகி விட்டார், பாரமான பொழுது. ஃபலம்மா அஸ்கலத், அது பாரமாகின பொழுதுன்னா அவங்க என்ன செய்யறாங்க, குழந்தையான ஒரு முழு வடிவத்தை அடைந்த பின்னால தஅவல்லாஹ், அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள். லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ எங்களுக்கு சாலிஹான ஒன்றை தந்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், சாலிஹான ஒன்றை தந்தால் நன்றி உள்ளவராக நாம் என்ன செய்வோம், இருப்போம். அப்ப அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையை சொல்லி தாரான். யா அல்லாஹ் லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ சாலிஹான ஒரு குழந்தையாக தந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக என்ன செய்வோம், இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா ஆராஃப்ல 189 வசனம். இந்த செய்தியிலிருந்து குழந்தையை சுமந்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த துஆவை என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள் என்றது மட்டுமல்ல, கணவனும் மனைவி இந்த துஆவை என்ன செய்யணும், கேட்கணும் என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மறைமுகமாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை தெரிஞ்சு இந்த வசனத்துல கேட்டாலும் சரி, சாலிஹான ஒரு குழந்தை தான் பிரதானமான பிரார்த்தனையா என்ன செய்யணும், இருக்கணும். இந்த சாலிஹுக்கு 2 அர்த்தம், 2 அதுல அடங்கும். ஒன்று பொருத்தமான குழந்தை, குறையற்ற, உடல் குறையற்ற, பிசிக்கலி எந்த விதமான குறைகளும் அற்ற குழந்தை என்பதும் அதுல அடங்கும். இரண்டாவது என்ன, மார்க்கத்துல பற்றுள்ள, இறைவன் விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக என்றதும் அதுல என்ன செய்யும், அடங்கும். லஇன் ஆதைதனா சாலிஹன் பொருத்தமானது, லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இப்போ இதுல வந்து நம்ம துஆ என்ற பகுதிக்கு மேலாக ஒரு குழந்தைய சுமந்த உடனே தாயுடையும் தந்தையும் சிந்தனையில ஓட வேண்டிய பிரதானமான சப்ஜெக்ட் சாலிஹான ஒரு புள்ள என்ன செய்யணும், எனக்கு பிறக்கணும் என்பதுதான்.